நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு வேறு லெவல் மாசாகவே இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கான கிட் சீன்ஸ்லாம் வந்துட்டு உள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு கார்த்திகை காமிச்சிட்டு இருக்காங்க. காரில் ஏற போகிற சமயத்தில் சிதம்பரம் வர்றாரு. சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன், கொஞ்சம் நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் சார், என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கீங்க, என்ன பயமா அப்படின்னு சார் ஏன் சார் சிரிச்சிட போகிறேன், எனக்குலாம் ஒன்றும் பயம் கிடையாது, உங்களுக்கே தெரியும் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் நீங்களே சொல்லிட்டீங்க பார்த்தியா, அதனால ஒவ்வொரு டைமும் எனக்கு ரொம்ப முக்கியமானது, அதை வந்துட்டு உங்ககிட்ட பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்றாங்க. கார்த்தி நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சார் வழிவிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மறுபடியும் கிளம்ப பார்க்குறாங்க. என்ன பேச பேச நீ பாட்டு கிளம்பிட்டே இருக்க, இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச மேனஸா அப்படின்னு நான் உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன், அதுக்கு மேலே என்னை இழுத்து வச்சு பேசிட்டு இருக்கீங்க பார்த்தியா, இது எந்த வகையில் இருக்கிற மேனஸ்ன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு சொல்கிறாரு. இங்கே பாரு, ஏதோ ஒரு லூப்பில் நீ ஜெயிச்சிட்ட, இதுக்கு மேலேயும் இந்த ஃபீல்டில் நீ நிற்கணும்னு நினச்ச பார்த்துக்கோ, அதெல்லாம் முடியாது. இது என்ன உன்னோட காஸ்மெட்டிக்ஸ் பிஸ்னஸ் மாதிரி நினச்சிட்டியா, ஒரு ஃபார்முலாவோட இன்னொன்று சேர்த்து க்ரீம் பண்ணுறது அப்படின்னு, இதிலலாம் அந்த மாதிரி ஃபார்முலாலாம் கிடையாதுப்பா, யாராலையும் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கவும் முடியாது, ஏதோ ஒரு டைம் ஜெயிச்சதுனால இனி அடுத்த வட்டம் எல்லாம் நம்ம தான் ஜெயிப்போம், இவரை மண்ணக்கவ வைப்போன்னு மட்டும் கனவுல கூட நினச்சி பார்த்துறாரு அப்படின்றாங்க. சார் நீங்களே சொல்லிட்டீங்களே இதுக்கு வந்துட்டு எந்த ஸ்டாண்டும் கிடையாது அப்படின்னு, அப்போ நான் இதுல வந்துட்டு வின் பண்றதுல என்ன சார் தப்பு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கார்த்தி நீ வந்துட்டு தேவையில்லாம என்கிட்ட மோதிட்டு இருக்க, இது என்னோட இத்தனை வருஷம் வாழ்க்கை பயணம், அதை வந்துட்டு அசைச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு நினைக்காத. இங்க பாரு, இந்த ஒரு ஆல்பத்தோட நீ பாட்டுக்கு முடிச்சுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ, நீ புத்திசாலி இல்லைன்னு வச்சுக்கோ, அதோட நீ முழுசா காலி, உன்னை நான் அழிச்சிருவேன் சிதைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் ஒரு சைடு சவால் விட்டுக்கிட்டு இருக்க. இங்கே பாருங்க சார், நான் வந்துட்டு இதே ஃபீல்டில் ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்றாங்க. சுற்றி முற்றி வந்துட்டு கார்த்திக் வந்துட்டு தேடுறாங்க. அப்போ சிதம்பரம் சொல்கிறாரு, என்ன தேடுற, மறுபடியும் யாராவது வந்துட்டு இதை வீடியோ எடுத்து ஃபேமஸ் ஆகி அது மூலயமா ஜெயிக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு இல்லை சார், யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் பார்க்குறேன், ஏன்னா இப்படியே நம்ம தொடர்ந்து சவால் விட்டுட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது ஏதோ நமக்குள்ளே பேசி வச்சு பண்ணுற பிஸ்னஸ் மாதிரி ஆகிடும், எனக்கு அதிலலாம் விருப்பம் கிடையாது, யாருமே இதை பார்த்துடக்கூடாது, அப்படி பார்த்துட்டாங்கன்னா எனக்கு தான் சார் அசிங்கம் அப்படின்னு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் முறைக்கிறாங்க. ஐயோ சார், நான் தான் சொல்லிட்டேன் ஜெயிச்சுட்டு உங்க முன்னாடி பேசுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய ஆல்பம் ரிலீஸ் பண்ண போறேன், ஏன்னா உங்களை ஜெயிக்கணும்ல அப்படின்ற மாதிரி கார்த்தி சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போறாங்க. கார்த்தி நீ என்கிட்ட மோதிட்டேல, என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாதுடா, இனிமே தாண்டா உனக்கு அழிவு காலமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நின்று சிதம்பரம் முறைச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட பிஏ பக்கத்துல வராங்க. என்ன சார் பையன் ரொம்ப ஷார்ப்பா இருக்கான், ஒருவேளை அவங்க மறுபடியும் ஜெயிச்சுவாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சிதம்பரம் முறைச்சிட்டே கார்ல ஏறி உட்காடுறாங்க. அவரை விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. திரும்பி வண்டி வந்துட்டு ரிவர்ஸில் வருது. என் கூட இருந்துட்டே என்னை எதிர்த்து நிற்கிறவனை ஜெயிச்சிருவான்னு சொல்லி நீ சொல்லிக்கிட்டு இருக்க, நீ என் கூட இருக்கிறவனா அவ கூட இருக்கிறவனா, நடந்தே வா, அப்பதான் உனக்கு கொழுப்பு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட அந்த பேர் நின்று பாவமாக முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீனில் தீபாவை மீனாட்சி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல வேமா கார்த்திக் தான் ஃபோன் பண்ணுறாங்க. மீனாட்சி சொல்லுங்க நீ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் தான் வந்துட்டு பலவிட்ட பேச சொன்னீங்களே அப்படின்னு பேசிட்டீங்களா, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த கோவிலுக்கு வந்துருங்க, அவங்க அங்கே தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சரிங்க நீ அம்மா கொடுத்த செயின் வீட்டிலே தான் இருக்குது, தீபா கிட்ட சொல்லி நீங்கள் வரும்போது தீபாவையும் கூட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது தீபாவுமா அப்படின்னு எதுக்கு தீபா வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவங்க வந்துட்டு வரமாட்டேன்னு தான் சொன்னாங்க, நான் தான் கம்பல் பண்ணி வர வச்சிருக்கேன், மறுபடியும் கேட்டாங்க, 2 பேர் தானே வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதில் தீபாவையும் கூட்டு போனால் அவங்க ஏதாவது கோவப்பட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அவங்களோட விருப்பம் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடாதுல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், நீங்கள் தீபாட்ட கேட்ட அந்த செயினை மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கோவிலில் தான் காமிக்கிறாங்க. மீனாட்சி நின்றுக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி வண்டி வருது, தீபா கால் பண்ணி ரெடியாரு கார்த்தி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கார்த்தி இறங்கி வர்றாங்க. என்னாச்சு செயினை கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்தாங்க தம்பி நீங்கள் உள்ளே போங்க, உள்ளே தான் இருப்பாங்க போல, நானும் இன்னும் பார்க்கவே இல்லை, சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு கார்த்தி கூப்பிட்றாரு. இல்லை அவங்க மறுபடியும் பாட மாட்டேன்னு சொல்கிறாங்க, நான் ஏதாவது சட்டுன்னு கோவப்பட்டு அவங்கள திட்டேன்னா என்ன பண்ணுறது, நீங்கள் வேணால் ஏதாவது பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவீங்களே, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அமுச்சு வைக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு அப்படியே எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடுறாரு. தீபாவும் கார்த்தியை வந்துட்டு தேடுறாங்க. இங்கே தானே வந்தார், அதுங்களே ஆளக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கேன். அப்போ வந்துட்டு கார்த்தி வந்துட்டு தீபா கால் பண்ணுறாங்க. தீபா வந்துட்டு அட்டன் பண்ணி சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க. இங்கே நான் கோவிலுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்குறாங்க. தீபா வந்துட்டு எட்டி பார்த்துட்டு கார்த்திக் பேசுகிற பார்த்து கையை மட்டும் ஒரு சுவருக்கு பின்னாடி நின்று நீட்டுறாங்க. நான் உங்களை பார்த்துட்டேங்க, என் கை தெரியுது பாருங்க அப்படின்னு கார்த்தி திரும்பி பார்க்குறாங்க. இதோ வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு வர்றாங்க. சார் சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க. இப்போயுமே அவங்க முகத்தை காட்ட மாட்டீங்களா அப்படின்னு சார் இப்போதைக்கு வேணாம் சார் அப்படின்றாங்க. எனக்கு தெரியுதுங்க, நீங்கள் கை மட்டும் காமிக்கும் போதே முகத்தை காமிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுக்கிச்சு, அதனால தான் நான் பார்க்க வந்துட்டு உங்களை கம்பல் பண்ணலை, இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் எனக்காக பாடி கொடுத்தீங்க, சவாலை நான் ஜெயிச்சிட்டேன், அதுக்காக உங்களுக்கான சின்ன கிஃப்ட் இதை எங்கள் அம்மா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை கொடுக்குறாங்க. வாங்கிடுவீங்களா அப்படின்னு கேட்க பரவாயில்ல சார் வாங்கிக்கிறேன் அப்படின்னு
சொல்லிட்டு அந்த செயினை வந்துட்டு வாங்கிக்கிறாங்க. இந்த செயின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு கிஃப்ட்டை பார்த்து தான் சொல்லணுமா சார், கொடுக்குறதுக்கு ஒரு மனசு இருக்குல்ல, அதுவும் உங்கள் அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்க, அது அழகாக தான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்கிறாங்க. சரிங்க, உங்களை நான் மறுபடியும் கம்பல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க, எனக்காக அடுத்த ஆல்பம் எப்போ பாட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சார் ப்ளீஸ் சார், நான் தான் சொல்லிட்டேனே சார் எனக்கு இனிமேல் பாடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு, என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி விட்டுருங்க, நான் உங்களை வந்துட்டு கஷ்டப்படுத்த விரும்பலை, ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு பாடணும்னு தோணுங்க பாருங்களேன், அப்போ நீங்கள் என்கிட்ட வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தீபா வந்துட்டு அந்த செயினை வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு மீனாட்சி வர்றாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் வந்துட்டு மறைக்க போகிறேன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்கிறாங்க. அடுத்து அந்த சைடு சிதம்பரத்தை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு ஃபோன் பேசிகிட்டே போய்கிட்டு இருக்காரு. அங்கே உள்ளே போனால் ரொம்ப பேர் வந்துட்டு ஆல்பம் ஏதோ வாங்குறதுக்காக வந்து உட்காந்துருக்காங்க. எங்களுக்கு இந்த குரூப்புக்கும் எவ்வளோ நாள் வந்துட்டு டைப் இருக்குன்னு தெரியும்ல, அது தெரிஞ்சும் நீங்களாம் வந்துட்டு இந்த ஆல்பத்தை பற்றி பேசுறதுக்கு உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் சொல்கிறாரு. சார் உங்கள் கூட நாங்கள் போட்டி போட முடியுமா சார், அவங்க ஏதோ 10-12 ஆல்பம் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க, அதில் 1-2 கான்ட்ராக்டாவது எங்களுக்கு கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் இங்கே உட்காந்துருக்கோம், மற்றபடி உங்கள் கூட போட்டியெல்லாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சிதம்பரம் நக்கல் பண்ணி சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறமேட்டி அந்த ஓனரும் வந்துடுறாங்க. அதுக்கடுத்து நம்ம கார்த்தியும் தீபாவும் மாசா உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே சிதம்பரத்துக்கு உடம்பெல்லாம் விடவிடன்னு ஆயிடுது, இவன் இங்கேயும் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் வந்துட்டு முறைச்சிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க கார்த்தியை பார்த்து. கார்த்தி வந்துட்டு சிதம்பரத்தை பார்த்து நக்கலாக சிரிக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.